இயக்குனர் வினோத் இயக்கத்தில் தளபதி விஜய், பூஜா ஹெக்டே உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகி வரும் படம் ஜனநாயகன். இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைக்கிறது KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம். இந்த படத்திற்கு விஜய்க்கு சுமார் 275 கோடிகள் சம்பளமாக கொடுத்ததாக சில செய்திகள் கசிந்து வருகின்றன. தளபதி விஜய் தற்பொழுது தனது கடைசி படமான ஜனநாயகன் மற்றும் தனது அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் என இரண்டிலும் கவனம் செலுத்தி வருகிறார். ஜனநாயகன் படம் விஜயின் அரசியல் களத்திற்கு உதவும் வகையில் உருவாகி வருவதாக கூறப்படுகிறது. அதற்காக தரமான திரைக்கதையை வினோத் உருவாக்கி வருகிறாராம். இந்த படத்தின் காட்சிகள் மட்டும் இல்லாமல் பாடல்களும் அரசியல் கூறு இருக்கும் வகையில் உருவாக்க படக்குழு முடிவெடுத்துள்ளது. அதற்கான வேலைகளில் அனிருத் மிகவும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். மேலும் தளபதியின் கடைசி படம் என்பதால் அவருக்கு தனது ஸ்டைலில் சென்ட் ஆஃப் கொடுக்க வேண்டும் என தனி ட்ராக் ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் அனிருத் ஈடுபட்டு வருகிறார் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் படத்தில் உலக புகழ் பெற்ற ராப் பாடகர் அனுமன் கைன் ஒரு பாடல் பாடியுள்ளார் என்ற தகவலை அவரே ஒரு நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். அனுமன் கைன் சமீபத்தில் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பேசிய போது தான் விஜயின் ஜனநாயகன் படத்தில் ஒரு பாடல் பாடியுள்ளதாக தெரிவித்திருந்தார். மேலும் இன்னும் பல படங்களுக்கு சென்னைக்கு அடிக்கடி வரவேண்டி இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். இவரது உலக புகழ் பெற்ற டிக்டாக் ராப் பாடலானது கேரளாவில் இருக்கும் தற்காப்பு கலையான கலரியை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. ஜனநாயகன் படத்தில் அனுமன் கைன் பாடிய ராப் பாடல் வரிகள் அரசியல் பாடலாக இருக்கும் என ரசிகர்கள் பேசி வருகிறார்கள்.